Hi viewers, இப்போ கோழி அப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது காயல்பட்டினத்துல ரொம்பவே ஃபேமஸான சாப்பாடு. இத ரெடி பண்றதுக்கு ரொம்பவே சுலபம். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 1/2 கப் மைதா மாவு, 1/2 கப் கோதுமை மாவு, 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்து அதோட ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா கரைச்சிடலாம். மாவில் கட்டி விழுந்தாலும் பரவாயில்ல, எப்படியும் மிக்சியில் போட்டு தான் அடிக்க போகிறோம். மாவு தேங்காய் பாலோட நல்லா கரைஞ்சாலே போதும். இப்போ எல்லாம் கரைச்சதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் ஊற்றி அதை ஒரு தடவை நல்லா அடிச்சிடலாம். அடித்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் ஊற்றி அதில் மீதி வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கரைச்சி விட்டுடலாம். கரண்டியை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். மாவு தண்ணியாக இருக்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாத பால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சதுக்கப்புறம் ஒரு நான்ஸ்டிக் பேனில் 1/4 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டு அதை நல்லா துணியை வச்சு தடவிடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். இப்போ ஒரு கரண்டி மாவை நடுவில் ஊற்றி இந்த மாதிரி பேனை நல்லா ஆட்டி விட்டுறணும். அப்போ தான் மாவு எல்லா பக்கமும் போகும். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. கல் ரொம்ப சூடாயிட்டனா மாவு ஊற்றின உடனே கல்லை ஒட்டிடும். அதனால ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் ஊற்றணும். இந்த மாதிரி சைடில் பேனை விட்டு நல்லா பிரிஞ்சு வந்துடும். பேனில் ஒட்டாமே வருது பாருங்க. இப்போ ஒரு பக்கத்துலேருந்து லேசாக எடுத்து மடிச்சிடலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் எடுத்து மடிச்சிடலாம். இதை அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டுடலாம். இது ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய சாப்பாடு. இதோட குருமா வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெட் அண்ட் க்ரீன் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.